ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக நான் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி கடைக்கு போயிருந்தேன். ஸோ என்ன பெருசாக இங்கே இருக்க போகுது அப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனால் அசத்தலாம் நிறைய விஷயங்கள், பால் சர்பத்துலேருந்து ஜிகர்தண்டாலேருந்து இவங்களோட ஸ்பெசிஃபிக்காக கருப்பட்டி மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ்லேருந்து கடையே ஒரு குட் வைப்பில் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் ஒரு ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாக்ட்லி டன்லப்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கடையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக யூ டர்ன் போட்டுட்டா அது இங்கே வரணும்னு சொல்ல தோணும். அந்த அளவுக்கு ஒரு வைபாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ கேட்சியாக இருக்குது அவங்களோட அந்த ஒரு போர்டு, அந்த பேனர் எல்லாமே. ஸோ டெஃபினெட்லி இந்த கடைக்கு வரணுன்றதுனால தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த சைட் பாஸ் பண்ணிங்கனாலே இந்த கடைக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ என்ட்ரு ஆன உடனே நம்மளை கவரக்கூடிய விதமாக கார பணியாரம் அண்ட் கருப்பட்டி பணியாரத்துக்குன்னே தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. கருப்பட்டியில் பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா இதில் ஒரு செட்டு அதில் ஒரு செட்டு ஆர்டர் பண்ணோம், கார பணியாரமும் கருப்பட்டி பணியாரமும். ஸோ கார பணியாரம் சொல்லவே வேணாம், உள்ள அழகாக பருப்பெல்லாம் வச்சு அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியில் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து காஃபி அண்ட் டீக்குன்னு செப்பரேட்டாக போட்டிருக்கக்கூடிய ஸ்டால். என்ன காஃபி டீ மட்டும் தானே இருக்கும், இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. இங்கே நம்மளுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4லேருந்து 5 விதமாக, பெரிய கொண்டக்கடலை, சின்ன கொண்டக்கடலை, நம்மளோட வேர்க்கடலை அண்ட் பட்டாணி அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தாளித்து சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி நிறைய பேருக்கு இந்த காஃபி டீ குடிக்கும்போது பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் என்ன மாதிரி. ஸோ எங்களுக்காகவே செப்பரேட்டாக அந்த ஒரு டீ கடை பிஸ்கெட்டும் 2 டப்பாவில் அந்த ஆத்தென்டிக் ஸ்டைலில் ஒரு கண்ணாடி ஜாரில் வச்சுருக்காங்க. ஸோ அது உண்மையிலே கண்ணை கவருது. அண்ட் இது வந்து மெனு லிஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நார்மல் டீ, நார்மல் காஃபி, பால், கருப்பட்டி காப்பி, அதே நேரத்தில் நாட்டு சக்கரை டீ, நாட்டு சக்கரை பால், கருப்பட்டி, சுக்கு காஃபி, இப்படி எல்லாமே மேக்ஸிமம் 20லேருந்து 25 ரூபாக்குள்ளே கொடுக்குறாங்க. இந்த குடிலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அதுதான் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி குளிர்பானங்கள். ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு கிராமத்து ஸ்டைலில் தான் அந்த ஒரு வேர்டிங்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு கிராமத்தில் நம்ம ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறோன்னா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய எந்த ஒரு மெனுவாக இருந்தாலும் சரி, நம்ம கண்ணு முன்னாடியே அந்த மிக்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து ஜிகர்தண்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பில் போடுறதுக்கு அட் அ டைம் எல்லா விஷயமே என்ன வேணும்னு சொல்கிறதுக்கு போனால் இத்தனை இடத்துல இருக்கா இந்த ஒரு ஷாப் அப்படின்னு பார்த்து மலைச்சு போயிட்டேன். டெஃபினெட்லி இத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்களோட தரம் தான். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு டிஷ்ஷுமே. அண்ட் இப்போ தான் நம்ம மெயின் பார்ட்டிக்கே வந்திருக்கோம். ஸ்வீட்டு கடையை பார்த்தோன்னே எல்லாமே பிளாக்காக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மோஸ்ட் ஆஃப் த ஸ்வீட்ஸ் வந்து இவங்க கருப்பட்டியில் தான் ஆல்டர்னேட்டிவாக சுகருக்கு பதிலாக போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நார்மல் மைசூர் பாக் வேணாலும் இருக்கும், கருப்பட்டி மைசூர் பாக்கும் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாலே எல்லா விதமான அல்வாலேருந்தும் நிறைய டேஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸ்வீட்ஸ்லேருந்து மைசூர் பாக்கிலேருந்து எல்லாமே இவங்க டேஸ்ட் கொடுக்குறதுலேயே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். டெஃபினெட்லி இந்த கடைக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே கருப்பட்டி போட்டு செஞ்சுருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்வீட்டுமே செம்ம அட்டகாசமாக இருக்குது. ஸோ கம்மிங் டு த டேஸ்டிங் பார்ட், இந்த ஒரு ஜிகர்தண்டா அண்ட் கார பணியாரம் அண்ட் இனிப்பு பணியாரம் செம்ம யம்மியாக இருந்துச்சு. அண்ட் காஃபி சொல்லவே வேணாம், கருப்பட்டி காப்பின்ற அந்த கடை பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல சாப்பாடு நல்லா இருந்தாலும் அந்த ஒரு இடத்தோட அட்மாஸ்பியர் நமக்கு பிடிக்கலனா ரொம்ப நேரம் உட்கார தோணாது, நிறைய விஷயங்கள் ஆர்டர் பண்ண தோணாது. இந்த கடை அந்த மாதிரி இல்லை. செம்ம சூப்பரான ஒரு சரௌண்டிங், அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. அண்ட் சுற்றி எப்படி பனை மரத்துலேருந்து அந்த ஒரு பனை வெல்லம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சூப்பராக ஒரு பிக்சரைசேஷன் கொடுத்துருக்காங்க, வரையப்பட்டிருக்கு சுவத்தில். இந்த பனை வெல்லம் எடுக்கிறது எந்த மாதிரியான ப்ராசஸ், ஸோ அது எப்படி வந்து வடிகட்டுவாங்க, இப்படி எல்லாத்தையுமே சுவத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து வாட்டருக்குன்னு தனியாக ஒரு இடம், அழகாக குடிநீர்னு போட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளோட வாட்டர் கேனை ப்ளேஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு காப்பர் கிளாஸையும் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிராமத்து ஸ்டைலில் இருக்குது. உள்ளே போனாலே அவங்களோட வெல்கமிங்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஜாங்கிரி தான் நினைக்கிறேன். கருப்பட்டி போட்டு செஞ்சதுனால என்டையராக கருப்பாக இருக்குது. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.